தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பதால் பீதியின் உச்சத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஒரு கருத்தினை பதிவு செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டனம் தெரிவித்து தன்னுடைய பதிலை எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவில் திமுக தலைவரும் இந்த அரசுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டதாக ஒருமுறை திமுக பொதுக்குழுவில் சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்திருக்கிறார். நேற்று முன்தினம் அவருடைய அமைச்சர் பொன்முடியினுடைய அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு அவருடைய தூக்கத்தை கெடுத்தது என்றும், இன்றோ அஇஅதிமுகவினுடைய கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்து அவருக்கு இறங்கி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர் பீதியினுடைய உச்சத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நேற்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக தான் பதிவு செய்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருக்கக்கூடிய நிலையில என்னவா இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி உங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அக்கறை துளியாவது வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, பெண்களுடைய பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்த ஸ்டாலினுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று காட்டமாகவே தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் என்றால் என்ன, அதனை இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்தியது யார், அதனை உச்சநீதிமன்றம் வரை வாதாடி நிலைபெற செய்தது எந்த கூட்டணி, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் முதலமைச்சரை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். நீங்கள் ஓட்டிய திரைப்படத்தில் முடியும் நேரம் வந்துவிட்டது என்றும், அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டை மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காது, மாறாக நமக்கான மாநில உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் என்றும், காவிரி உரிமையை பெங்களூரிலும் முல்லை பெரியாறு அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்த திமுகவினுடைய தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும், தமிழ்நாடு விரோத திமுகவினுடைய ஊழல் ஆட்சியை தோலித்து மக்களினுடைய பேராதரவோடு அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வாகை சூடும் என்றும் தன்னுடைய பதிவுல எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.